மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்கள் 35. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. சங்கீதம் 27:14. கர்த்தருடைய ஜனங்கள் பூமிக்குரிய விஷயங்களில் விசேஷமாக பாதுகாக்கப்பட மாட்டார்கள் என்று கர்த்தர் குறிப்பிட்டுள்ளதை நாம் அறிவோம். ஒருவேளை நம்முடைய போதகருக்கு சம்பவித்தது போன்று நம்மை எந்த விதத்திலாவதும் காயப்படுத்துவதும் நிந்தனைக்குள்ளாக்குவதும் நன்மையானது என அவருடைய ஞானம் காணுமாகில் நாம் திடமனதாக இருக்க வேண்டும். மேலும் நாம் அவரிடத்தில் விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்டிருக்கும் காரணத்தினால் அவர் நம்முடைய இருதயங்களை பலப்படுத்துவார். அவர் தவறு விளைவிக்க முடியாத அளவுக்கு ஞானமுள்ளவர் என்பதையும் அவர் அனுமதித்துள்ளது எதுவாயினும் அவனும் அதிக்கு ஏதாகிலும் ஒரு காரணம் நோக்கம் காணப்படும் என்பதையும் நாம் அறிவோம். பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள், அப்படி கண்மணி போன்றவர்கள் என்பதை நாம் நிச்சயமாக அறிந்திருக்கிறபடியால் சகலமும் நம்முடைய நன்மைக்கு ஏதுவாகவே நடந்தேறுகிறது என்பதை அறிவோம் என்பதே. ஆமென்.